அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. என்னடி இது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட போன வீடியோ பார்த்து லைக் செஞ்சு கமெண்ட் செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்ச அனைவருக்கும் என்னோட நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, MCU ஸ்பைடர்மேன்ல 4th இன்ஸ்டால்மெண்ட் பிராண்ட் நியூ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நாளாவே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ட்ரெய்லர் இது. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் உங்களோட ஒரு தடவை சேர்ந்து பார்த்து ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ, அதுக்கப்புறமா குட் யூ பி எ ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு ஆன்லைன் குவிஸ் டெஸ்ட் எடுத்து நான் ஸ்பைடர்மேனா இருக்க முடியுமா அப்படின்றத அலசி ஆராய போறோம். ஓகே, வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்பைடர்மேன் எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்பைடர்மேனில் எல்லா படமும் அப்புறமா வந்து கேம் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். டைம் ஆக்காமல் டீசர் பார்க்கலாம். சாரி, ட்ரைலர் பார்க்கலாம். I can't believe our first hit MIT! MJ, come on, pretend like you're not the happiest you've ever been in your entire life. I can't. I knew it! Hi, my name is Peter Parker. இந்த ட்ரெய்லரில் முக்கியமாக நம்ம நோட் பண்ணது எல்லாமே ரொம்ப டார்க் டோனில் இருக்குது. ஆக்சுவலி இன்னமும் ரொம்ப டிப்ரெஸ்டு டோனில் அமேசிங் ஸ்பைடர்மேன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட பார்ட் 2 இருக்கும். ஐ திங்க் அந்த மாதிரி ரொம்ப டார்க் டோன்லேயே இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Spider-Man. The hell, Frank? You just hit me with a van! Quit your whimpering. Suit yourself. Mother. Go home! And sometimes Spider-Man has to do the hard thing, even if it breaks Peter Parker's heart. What is happening? ஆர்கானிக் வெப். மியூட்டேட்டிங் எக்ஸ்மென் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. Enormously dangerous. Spiders have 3 life cycles. When between cycles, it can leave the spider vulnerable to threats. We are faced with a danger that we can't control. One we can't even see. Stay out of my way. You're losing a kid. And for those spiders who make it through, it amounts to a kind of... இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேவரட் பார்ட்டே. பொதுவாகவே நான் மார்வல் வெப் சீரிஸ் அப்புறம் வந்து படம் எல்லாத்தையும் பார்த்துருவேன். அந்த ஹேண்ட் அந்த நிஞ்சா டேர்டெவில் பார்ட் 2ல வருவாங்க, சீசன் 2ல வருவாங்க. அதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் டேர்டெவில் வரணும், மாசம் இருக்கும் தேட்டரு. இது வந்து நோவே ஹோம்ல மாற்றிருப்பாங்க, அதே மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ஃபஸ்ஸா. Nice flowers. Oh, they're a housewarming gift. I'm MJ. I'm just a neighbor from across the hall. Friendly neighbor. செம்ம சூப்பர், வேற லெவலில் இருக்குது. ஓகேவா, நிறைய பேர் டீகோட் பண்ணி போட்டாங்க. பட் ஆனால் பார்த்து ஒரு மாதிரி காமிக் அக்யூரேட்டாக மார்வல் ரீசெண்டாகவே வந்து நிறைய அவங்களோட மூவிஸாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த காமிக் அக்யூரேட் சூட்ஸு அப்புறம் காமிக் தழுவி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து படத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. மல்டிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்பைடர்மேனில் இப்போது இது வந்து இது 4வது படம் வந்து ரொம்ப காமிக் அக்யூரேட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஹேண்ட் ரெஃபரன்ஸ் தான். ஹேண்ட் ஃபிஸ்ட்டில் தான் ஹேண்ட் அந்த நிஞ்சா அந்த கேங் வந்து ரொம்ப மெயின் வில்லன்ஸாக வருவாங்க. டேர்டெவில்ல சீசன் 2ல வருவாங்க. அப்புறம் டிஃபெண்டர்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்குது, அதில் தான் அவங்க மெயின் வில்லனாக வருவாங்க. அது ஒரே ஒரு சீசன் தான், அதையே வேற நிறுத்தினானுன்னு தெரியல. அந்த ஹேண்ட் குரூப் தான் நினைக்கிறேன் செம்மையாக இருக்க போகுது. கண்டிப்பாக டேர்டெவில் வந்தே ஆகணும், வரணும் பார்த்துக்க. ஓகே, இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, கேன் ஐ பி எ ஸ்பைடர்மேன்? ஒருவேளை எனக்கு சான்ஸ் கிடைச்சா என்னால் ஸ்பைடர்மேன் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? போகலாம். ஓகே, வாட் இஸ் யுவர் ஏஜ்? நான் ஒன்று 30 கீழே தான் இருக்கேன். வாட் இஸ் யுவர் ஜெண்டர்? மேல். ஃபர்ஸ்ட் ஆஃப், டு யூ லைக் ஸ்பைடர்ஸ்? நோ, ஃப்ரீக் மீ அவுட் சொல்ல முடியாது, பட் ஆனால் ஐ டோன்ட் லைக் ஸ்பைடர்னு சொல்லலாம். அது ஒரு மாதிரி இருந்தால் அது ஒரு மாதிரி அப்படி பார்ப்பேனே தவிர தெரியல எனக்கு. நோ, தே ஃப்ரீக் மீ அவுட் சொல்லிடுறேன். ஹவ் யூ எவர் பிட்டன் பை மை எ ஸ்பைடர்? நோ, ஐ கீப் மை டிஸ்டன்ஸ். ஸ்பைடர்மேனை பார்த்து பிடிக்கிற வரைக்கும் சரி, அதுக்காக நான் ஸ்பைடர்மேன் ஆகணும்னு சொல்லி கடிக்க சொல்கிறது, அப்புறம் வந்து என்னது மொட்டை மலைந்து கீழே குதிச்சு சூப்பர்மேன் ஆகணுன்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுறது கிடையாது. ஆர் யூ அ நர்ட்? ஐம் அ ஜாக்கு சொல்ல முடியாது, அது வந்து நாட் ரியலி நர்ட். ஓகே, ஐம் நாட் ரியலி அ நர்ட் ஆர் எனி திங். டூ யூ லவ் சயின்ஸ், மேத் அலாங் வித் பயாலஜி? பிடிக்கும். சயின்ஸு, மேக்ஸு, பயாலஜி பிடிக்கும். யா,
போடுவோம். ஆனால் நான் பயாலஜி குரூப் கிடையாது, இருந்தாலும் போடுவோம். இந்த கேள்வி இப்போ முக்கியம் இல்லை. ஹேவ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தட் சீக்ரெட்லி கம்பீட்ஸ் வித் யூ. எவனாச்சும் இருப்பான், போடுவோம். யா தட் ஃப்ரெண்ட் இஸ் அ ஜர்க். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டு யூ லிவ் ஆர் லவ் யுவர் ஆண்ட்? தமிழில் நாங்கள் ஆண்டி சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாமே ஆண்டி கூடயும் வாழலையும் நான். ஓகே, ஐ ஹேவ் நோ ஆண்ட். டு ஹேவ் அ லாட் ஆஃப் பீப்புள் அவுட் டு கெட் யூ? அப்போல்லாம் எதுவும் கிடையாது. எவ்ரி ஒன் லவ்ஸ் யூ. யாராச்சும் பிடிக்காதவங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும். விச் கேர்ள் டு யூ ப்ரிஃபர்? குவென் ஸ்டேசி. அந்த குவென் ஸ்டேசி அவங்க ரோல் அந்த பண்ணியிருந்தவங்களுக்காக சொல்ல. மைல்ஸ் மொராலஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னாலும் அதில் குவென் ஸ்டேசி தான் வந்து கூல். எனக்கு உண்மையிலேயே வந்து குவென் ஸ்டேசி MCUவில் வந்து ஸ்பைடர் உமனாக ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குவென் ஸ்டேசி, ஐ ப்ரிஃபர் குவென் ஸ்டேசி. டஸ் யுவர் லாஸ்ட் நேம் பிகின் வித் அ P? இல்லை, நாட் ஈவன் க்ளோஸ். விச் கலர் ஆஃப் அ காஸ்டியூம் டு ப்ரிஃபர் ஓவர் த அதர்ஸ்? பிளாக். முக்கால்வாசி பிளாக் தான் போடுறது, எல்லாமே பிளாக்கு. இந்த கலரை பார்த்து தப்பாக நினச்சிருக்கீங்க, இது வந்து சும்மா வீடியோக்காக. இஃப் சம்மோன் வாஸ் இன் ட்ரபிள் வுட் யூ கோ அவுட் ஆஃப் யுவர் வே டு ஹெல்ப் தெம்? இதில் அதாவது எனக்கு ஆபத்துலனா போய் காப்பாற்றுவேன். ஆர் யூ ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ்? ஹைட்டுனா கொடூரமான பயம் எனக்கு. ஹைட்டுனா சின்ன வயசுலேருந்தே சரி, பால்கனியாண்ட போய் நின்று பார்த்தாலே பயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒண்டர்லாண்டு, அப்புறம் வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, அங்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரைடு போக மாட்டேன். அந்த மாதிரி போனாலே வாந்தி வந்துடும். வாட் டு யூ திங்க் ஆஃப் த ஹல்க்? ஸ்கேரி, பிக் பேபி, லேம். ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம். ஏன்னா மார்வல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்த பங்காளி இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டானுங்க ஹல்கை. வாட் டு யூ திங்க் ஆஃப் உல்வரின்? காமிக் வெர்ஷன் ஆஃப் உல்வரின் இந்த இதுலலாம் பார்த்தா எனக்கு ஓவர் ரேட்டட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் எக்ஸ்மென்ல ஒரு அங்கமாக தான் இருப்பார். காமிக் வெர்ஷன் லைக் அந்த ரியல் உல்வரின் கேரக்டர் எனக்கு கொஞ்சம் ஓவர் ரேட்டட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஹியூ ஜாக்மன் பண்ண எல்லா படமும் பார்த்துருக்கேன். ஐ திங்க் வெரி கூல். அதனால் இப்போ வந்து ஹியூ ஜாக்மனாக இருந்தால் கூல். ஆனால் நீ ஒல்வரின் கேரக்டராக இருந்தால் அது வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட். ஏன்னா எக்ஸ்மேனில் மற்ற நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க பேசிக்காக. அது வந்து எக்ஸ்மென் சீரிஸ் MCU ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஐ திங்க் ஒல்வரினை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நம்புகிறேன். ஓகே, நான் ஹியூ ஜாக்மனே வச்சு ஸ்கூல்னே கொடுக்குறேன். இதுக்கு எதுக்காக இவ்வளோ பேசுனேன் அப்படின்றதுங்க. Would you like Johnny Storm to be a friend? Johnny Storm, okay, I think comicsல வந்து எக்ஸ்மேனோடையும் ஸ்பைடர்மேன் இருக்க மாதிரி சில காமிக்ஸ் எபிசோட்ஸ்லாம் இருக்குது. அதான் he can be a friend if he understand my problems. Last question, do you believe with great power comes great responsibility? கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பொருந்தும். with great power always comes great responsibility. அது எந்த இதில் இருந்தாலுமே சரி. Remember, with great power comes great responsibility. I take that to the hot and to the grave. English லைட்டாக புரியல, நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து. ஓகே, பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். Prove it to me into yourself. You're Spider-Man enough to be Spider-Man. You love web swinging, climb up walls, beat up the bad guys, always ditch girls to be the hero. And I have a thing for the Reddits. You love your Aunt May, MJ, take up. I am a Spider-Man, guys. Thank you so much. Okay. அவ்வளோதான். அடுத்து நான் எப்போ வீடியோ போட போகிறேன்னு தெரியல. ஒரு சின்ன ட்ரிப் இருக்குது. அந்த ட்ரிப்பை நான் முடிச்சுட்டு வந்து vlog எடுக்கலான்னு இருக்கேன். அந்த ட்ரிப்பை vlog எடுத்துட்டு ஒரு வேளை நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலில் vlog-ஆக போஸ்ட் பண்ணுறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.